மாமா ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்னை பார்த்தா உனக்கு ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கா? ஏன் மாமா சோகமாக இருக்க? கையில் என்ன பேப்பரு? அது ஏன்டா கேட்குறேன்? சரி விடு, கேட்கல. டேய் இல்லைடா, கேட்டு போடா. சரி சொல்லு. நேற்று வேலை சீக்கிரமாக முடிஞ்சா? சரி. என்ன வண்டியில் வந்துருந்தேன். சரி. ஒரு அழகான பொண்ணு லிஃப்ட் கேட்டுச்சுடா. சரின்னு அழகா இருக்கே ஏற்றி இறக்கிடுவோம்னு சொல்லி ஏற்றுனேன். ஏற்றுனேருந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வந்தாடா. பொசுக்குன்னு சினிமாவுக்கு போகலான்ட்டா. பார்க்கறது வேற அழகா இருந்தாலா, வாய்ப்பு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு போயிட்டோம். பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சந்தோஷமா திருப்பி வந்து இறக்கி விட்டேன். இறக்கி விட்டு வீட்டுக்கு வரேன், உங்க அக்கா பத்திரகாளி மாதிரி நிக்கிறாடா. அது மட்டுமா, ஒரு வீடியோ காமிச்சு பாருன்னா பக்குன்னு ஆகி போச்சு. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, அந்த வீடியோல அந்த பொண்ணு ஏர்லேருந்து தியேட்டருக்கு போனதுலேருந்து இறக்கி விட்டதுலேருந்து பூரா லைவா எவனோ வீடியோ வச்சு அமைச்சிருக்காண்டா. இரு இரு இரு, நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட படத்துக்கு போனது எப்படி அக்கா செல்லுக்கு வீடியோவா வந்துச்சு? எல்லாமே அந்த சண்டாளி தாண்டா. என்ன மாமா சொல்ற? ஆமாண்டா, அதுவும் இல்லாம அக்காவோட கிளாஸ்மேட்டாண்டா. ஐயோ, இது தெரியாம நானே போய் சிக்கிட்டேன்டா. இங்க போய் டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் அமைச்சிருக்கேன். உனக்கு தேவைதான், உன் முறைக்கெல்லாம் எங்க அக்கா கிடைச்சதே பெரிய விஷயம். இல்ல இன்னொரு பொண்ணு கூட வேற நீ படத்துக்கு போறியா? ஒழுங்கா 3 வேளை சோறு தின்னுக்கிட்டு இருந்த, அதுக்காப்பா? அதுக்குதான் எந்த பிள்ளைகளை பார்த்தாலும் பல்ல காட்டக்கூடாதுங்கிறது.